சிரித்து பேசுகிறாங்கல்ல, சிரித்து பேசுகிறவங்க தான் நல்லவங்க, கோவமாக பேசுகிறவங்க கெட்டவங்கன்னே நம்ம நினைக்கிறோங்க. அது மிகப்பெரிய தவறுங்க. இவங்க நல்லா சிரிக்கிறாங்க, இவங்க நல்லா இது பண்ணுறாங்க, இவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நினைக்காதீங்க. கோபம் இருக்கிற இடத்துல தான் குணமும் இருக்கும். நம்ம நிறைய தடவை அந்த பழமொழியை கேட்டிருக்கோம். அது என்னமோ உண்மைதாங்க. அவங்களுக்கு நல்லதை சொல்கிறதுக்கு கூட, அதனால் கோவப்படுறவங்க கெட்டவங்கன்னே நினச்சிடாதீங்க. அவங்க நல்ல விஷயங்களை சொல்கிறதுக்கு எங்கள் டாக்கு குலைச்சிக்கிட்டு இருக்கு. யாராவது கைலி கட்டிட்டு வந்துட்டா அதுக்கு அப்படி தான் குலைக்கும். இதுக்காண்டி நீட்டாக கடைக்கு வர முடியுமா? கோவப்படுறவங்க ரொம்ப நல்லவங்க தாங்க. அவங்க அந்த நல்ல விஷயங்களை வெளிப்படுத்த தெரியாது. டக்குன்னு ஒரு இடம் சுத்தமாக இல்லையோ டக்குன்னு கோவப்பட்டுருவாங்க. எந்த விஷயத்துக்குனாலும் கோவப்பட்டுருவாங்க. ஆனால் மனசில் ஒன்றுமே இருக்காது. அதுக்காண்டி சிரித்து பேசுகிறவங்களும் கெட்டவங்கன்னு நான் சொல்லலை. ஆனால் இதில் என்னென்னா, கோபம் அப்பப்போ நல்லதான்னு கேட்டிங்கன்னா கோபம் கெடுதி. அதிக கோபமும் படக்கூடாது. எதுவுமே அது காரணத்தோடு தான் கோவப்படணும். கோபம் ரொம்ப ரொம்ப கெடுதி. சிரித்து பேசுகிறதும் சரி, கோபத்தை காட்டுறதும் சரி, எதுவுமே அளவோடு இருந்தால் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது. அவ்வளோதான். உங்களுக்கு புரிஞ்சால் சரி.